உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பணியில இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இப்ப 12 ராசி அன்பர்களுக்கும் செவ்வாய் பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி பார்க்கணும், ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரி யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, எல்லாருமே உலகத்துல இருக்கவங்க உழைக்கதான் செய்யறாங்க. எல்லாருமே அதற்கு உண்டான வருமானத்தை ஈட்டணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய அமைப்பு எல்லாருக்குமே உண்டு. ஆனா ஒரு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒவ்வொரு ராசியிலும் பெயர்ச்சி ஆகும்போது என்ன கேட்டீங்கன்னா, உங்களுடைய அந்த உழைப்பு சில காலகட்டங்கள் அதிகமாகும், சில காலகட்டங்கள் குறைவாகும். அதே போல அந்த உழைப்புக்கு ஏத்த ஊதியம் ஒரு காலகட்டத்துல அதிகமாகவும் ஒரு காலகட்டத்துல குறைவாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லாம இந்த செவ்வாய்ன்னு சொல்லக்கூடியது முயற்சியை செய்யக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னா எல்லாருக்குமே அந்த முயற்சின்னு ரொம்ப முக்கியம். என்னதான் நேரம் நல்லா இருந்தா கூட யாராவது வந்து வேலை கொடுப்பாங்களா? இல்ல, முயற்சி பண்ணணும். பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதே போல தொழில் இல்ல ஒரு முயற்சி பண்றோம், ஜெயிக்கிறோமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதுல போட்டிகள் நிறைய இருக்கும். அந்த போட்டிகளை வெல்லக்கூடிய ஒரு முக்கியமான கிரகமாக இந்த செவ்வாய் கண்டிப்பா எப்பவுமே ஒரு காலகட்டத்துல இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு செவ்வாய் ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்கும்போது எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதே போல தைரியம் இருக்கும், ஒரு வீரியம் இருக்கும். ஒரு தைரியமா ஒரு விஷயத்த செஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில சாதிக்க முடியும்ன்ற ஒரு குணத்தை அந்த செவ்வாய் பகவான் தான் கண்டிப்பா கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிக மிக முக்கிய காரகர் இந்த செவ்வாய் பகவான். அதே போல ஒரு பெண் ஜாதகத்துல கலத்திரக்காரகன் சொல்லக்கூடிய ஒரு கிரகமாகவும் இந்த செவ்வாய் இருக்கிறதுனால இந்த செவ்வாயுடைய பெயர்ச்சி மிகவும் முக்கியமான ஒரு பெயர்ச்சியா இருக்க போது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் சில பாசிட்டிவ் இருக்கு, சில நெகட்டிவ் இருக்கும். என்னென்ன நெகட்டிவ் என்னென்ன பாசிட்டிவ்னு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 12 ராசி அன்பர்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் கன்னி ராசிக்கு வருகின்ற ஜூலை மாதம் 28ஆம் தேதி பயிற்சியாகி செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் அந்த கன்னி ராசியில ஒரு பலனை கொடுக்க போறார். 47 நாட்கள் செவ்வாயுடைய தாக்கங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்துல 12 ராசி அன்பர்கள் இருக்காங்க. என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலா பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். மீன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் 28ஆம் தேதி உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் பயிற்சியாக போறாரு. அது செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் 47 நாட்கள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு பெரும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. என்ன சார் இப்படிதான் சொல்றீங்க, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, நான் கஷ்டப்படுறது எங்களுக்கு தான் தெரியும், 7.5 சனில மாட்டிட்டு படாத பாடு படுறோம், வாழ்க்கையில எந்திரிக்கவே முடியல, எவ்வளோ முயற்சி பண்ற நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த பதிவு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு தனாதிபதி செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல இருக்காரு. அதே போல உங்க ராசிக்கு பாக்யாதிபதி செவ்வாய் பகவான் அவரும் 7ஆம் இடத்துல இருக்காரு. இது மேல ஒரு சிறப்பு என்ன வேணும்? மீன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கும். அது முக்கியமா மீனராசி அன்பர்கள்லாம் இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, எனக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும் சார், வேலை இல்லாம இருக்கேன். அந்த வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பா செய்ய போறாரு. அதற்கான முயற்சிகள் உங்ககிட்ட இருக்கணும். அந்த 7.5 சனி இருக்கிறதுனால என்னன்னா, எல்லாத்துலயும் ஒரு அசால்ட்டு, எல்லாத்துலயும் ஒரு தடை தாமதம் இருக்கு. நீங்களா ஒரு விரக்தியில இருக்கீங்க. அதனாலதான் பிரச்சனையை தவிர உங்களுக்கு உறுதியா இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேர் வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களுக்குலாம் நடக்காம இருக்கு. சில பேர்லாம் இன்டர்வியூலாம் நிறைய அட்டன் பண்ணிட்டேன் சார், ஆனா எதுவுமே ரிப்ளை வரல. சில பேர் ஏஜுக்காக சொல்றாங்க, சில பேர் ஓவர் குவாலிஃபைட்னு சொல்றாங்க, சில பேர் அந்த சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த பிரச்சனை எல்லாமே நிவர்த்தியாகி இந்த காலகட்டத்துல ஒரு வேலை மாற்றம் உறுதியா கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போறாரு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, அது நடந்தே தீரும். அதே போல இந்த காலகட்டத்துல 7ஆம் இடத்துல கூடிய செவ்வாய் திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்ப்பார். ஏன்னா அந்த பாக்யாதிபதியா செவ்வாய் இருந்து 7ஆம் இடத்துல இருக்கனால பாத்தீங்கன்னா, நீங்க செஞ்ச புண்ணியம், நீங்க செய்த முருகனுடைய வழிபாடு என்ன பண்ணும்னா, திருமணத்துல ஏதாவது பிரிவினை இருக்குன்னா அதெல்லாம் சேர்த்து வைப்பதற்கான ஒரு வேலை நடக்கும். அதே போல பிரிந்த தம்பதியர் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல இந்த காலகட்டம் திருமணமே நடக்காது சார், இந்த ஜாதகத்துல தோஷம் இருக்கு சார், இதை கழிக்காம நடக்காதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த தோஷம் நிவர்த்தி ஆகி அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்டு திருமணத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதே போல மறு திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு வாய்ப்பு. இது எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த மீனராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பகவான் அடுத்த 47 நாட்கள் கொடுக்க போறாரு.
அது மட்டும் இல்லாம இந்த மீனராசி என்பவர்களுக்கு அவர் தனாதிபதியா இருக்கிறதுனால தொழில் சம்பந்தமான முனைவர்களுக்கு, தொழில்ல செய்யக்கூடியவர்களுக்கு இந்த செவ்வாயுடைய பயிற்சி தொழில்ல பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியா இருக்கும். அது மட்டும் நடந்துட்டா நிஜமாவே நல்லா இருக்கும் சார். பணம் வரவே இல்லை சார், வர வேண்டிய பணமே இருக்கு அதுவே வரல சார். சில பேர் வெளில எங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, அந்த பணம் வராம இருக்கும், அதெல்லாம் வரக்கூடிய நேரம். அதே போல தொழில ஏதாவது ஒரு லோன் கேட்டிருப்பீங்க, அந்த லோன் கிடைக்காம ஏதாவது ஒரு பேப்பர் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கும், அந்த பேப்பர் கொண்டு வா இந்த பேப்பரை கொண்டு வான்னு ஏதாவது தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க. ஓடி உங்களுக்கு கிளியர் ஆகாம, ஓடி லிமிட் இன்க்ரீஸ் ஆகாம இருக்கும், அதெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம். இல்ல ஒரு டாக்குமெண்ட்டை பிளெட்ஜ் பண்ணி நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த சொத்துக்கு கடன் அதிகமாயிட்டே அந்த சொத்தை விற்க முடியாம அப்படியே லாக் ஆகி உட்காந்துருக்கூடிய நேரமா இருக்கும். அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகி அந்த இடம் வித்து வீடு வித்து அதன் மூலமாக பேங்க் லோனும் கட்டி லைஃப்ல சேஃபா செட்டில் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போறாரு. அந்த இடம் வித்து வீடு வித்து ஒரு இடம் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. சொத்து விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு அடுத்த ஒரு சொத்து கிடைப்பதற்கான சூழ்நிலை. சொத்தே இல்லை சார் என்கிட்ட கடன் தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அடுத்த ஒரு இடம் வாங்குறதுக்கு, ஒரு வீடு வாங்குறதுக்கான முயற்சிகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. வீட்லயே பாத்தீங்கன்னா ஒரு ரெனோவேஷன் பண்ணக்கூடிய ஒரு நேரம், வீட்டுல மாடி வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு. இது எல்லாத்தையும் இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போறாரு. காரணம் என்னன்னா, இந்த செவ்வாய் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்ப்பார். தனஸ்தானத்தை பார்க்கும்போது பணம் வந்தா என்ன பண்ணுவீங்க? இதெல்லாமே செய்வீங்க. அதெல்லாம் நடக்குமா சார்? 7.5 சனி நடக்குது பாருங்க. ஒரு கிரகம் மட்டுமே ஒரு ஜாதகத்தை தீர்மானம் செய்யாது. அதனாலதான் ஒரு ஜாதகத்தை பார்த்துக்கங்கன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, அந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, எந்த மாதிரி தீர்வு, எதை செய்யலாம் செய்யக்கூடாது, நம்ம எல்லாத்தையும் கணக்குல கொண்டு வந்து தான் அனலைஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஜாதகம் பார்க்கும்போது கண்டிப்பா நடக்கும். அப்ப இந்த செவ்வாய் யோகத்தை கொடுக்குமானா கண்டிப்பா யோகத்தை கொடுக்கும், அதுல எந்த விதமான டவுட் கிடையாது. அதே போல இந்த செவ்வாய் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். தொழில வெற்றி பெறுவீங்க. தொழில ஏற்பட்ட சுணக்கம், ஏற்பட்ட தடைகள் நிவர்த்தி ஆகி தவிடுபொடியாகி நீங்க தொழில ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. புதிய வாய்ப்புகள் தேடி வரும், புதுசா ஆர்டர்ஸ் கிடைக்கும், புதுசா ஏற்கனவே கொடுத்த கொட்டேஷன் உங்களுக்கு ஆர்டரா கன்வெர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. பண வரவுகள் வரும். அந்த பண வரவுகள் மூலமாக திருப்பி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதனால உங்களுக்கு நீண்ட கால பிரச்சனைகள் தீரும். அதே போல இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு வெகுமதிகள், பட்டங்கள், பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு. அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், பேங்க் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் சம்பந்தமான எக்ஸாம்ஸ் எழுதக்கூடியவங்க, அது மட்டும் இல்லாம எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம், அது யூபிஎஸ்சியா இருக்கலாம், டிஎன்பிசியா இருக்கலாம், ஜிஆர்ஏயா இருக்கலாம், டோஃபெலா இருக்கலாம், அந்த மாதிரி போட்டித் தேர்வுகளை வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாடு சென்று படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு. வெளிநாடே போக முடியாது நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பேங்க் லோன் சாங்ஷன் ஆகி வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும். உங்களுக்கு டாக்டர் சீட்டே பாத்தீங்கன்னா திருப்பி ரீகவுன்சிலிங்ல செகண்ட் டைம்ல அலாட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. வெளிநாட்டுல படித்து முடித்த மாணவர்கள் வேலை இல்லாம இருக்கீங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு. அதே மாதிரி வெளிநாட்டிலே சில பேர் பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. 7.5 சனி ஆரம்பிச்சதுல இருந்து அவங்களாம் சேர்ந்து வாழறதுக்கான ஒரு அமைப்பு. அதே மாதிரி வெளிநாட்டுல வேலை பறிபோனவங்க, அது பாத்தீங்கன்னா கம்பெனி மூடி இருப்பாங்க, இல்ல நீங்க தான் வேலையை விட்டு வந்திருப்பீங்க, இல்ல ஏதாவது ஒரு ப்ரெஷர்ல உங்க வேலையை விட்டு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை இருந்துரும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அங்கேயே ஒரு நல்ல இடத்துல வேலை போனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைச்சதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மீனராசி என்பவர்களுக்கு 7.5 சனி காலகட்டங்களையும் இந்த செவ்வாய் பகவான் யோகத்தை மட்டுமே, பூர்ண சுபத்துவத்தை மட்டுமே, பூர்ண புண்ணியத்தை மட்டுமே, பூர்ண பாக்கியத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் மீனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பா கொடுக்க போறாரு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கும் போது நம்ம நெகட்டிவான பலன்கள் ஏதாவது சொல்லியிருக்கோம்னா அதெல்லாம் பாசிட்டிவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி செவ்வாய் பலம் உள்ள ஜாதக அமைப்பு இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன பலன்கள் டபுள் பாசிட்டிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பா இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகநிலை தகுந்தாப்புல பலன்கள் மாறுபடும். நிறைய பேருக்கு ராகு திசை, கேது திசை, அது மட்டும் இல்லாம சனி திசை, புதன் திசை நிறைய பேருக்கு பாதிப்புகளை கொடுத்துருக்கு. சுப கிரகங்களுடைய திசை கூட சில பேருக்கு பிரச்சனையை கொடுக்கும். காரணம் அது உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து மாறும். உங்க சுயஜாதத்தை பார்த்துட்டு எந்த முடிவு எடுப்பது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலன் தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நோட்ல எழுதுனா மாதிரி 51 பக்கம் பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் போன்ல நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, அந்த மாதிரி நோட்லயும் எழுதி தருவோம்.
அதுக்கு ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள். கிரகம்னா என்ன, ஜாதகம் எப்படி பாக்குறது, ஒரு கிரகம் எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு டீட்டெயிலா சொல்லி தருவோம். அது மட்டும் இல்லாம திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வ ஜனா சுகினோ பவந்து.